எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லபடியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கேன். நம்மளோட சேனல்ல எப்பவுமே ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், ஹேர் கேர் சார்ந்த நிறைய விஷயங்களையும், ஷூட்டிங் ஸ்பாட் சார்ந்த நிறைய விஷயங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சமீபமா நான் வெளியில போன டூர் பத்தியும் ஷேர் பண்ணேன். பட் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறது ஸ்கின் கேர், ஹேர் கேர். எனக்கு அது நல்லா தெரியும். கொஞ்ச நாளா என்னால வீடியோஸ் போட முடியல. இப்போ நான் ஒரு சூப்பரான ஸ்கின் கேரோட தான் வந்திருக்கேன். என்னோட சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸ்கின் கேர் அப்படின்னு சொன்னா ஸ்கின்ல வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும், மருக்கள் இருக்கும். இது எல்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் பிளஸ் டேன், வெளியில் போகிறதுனால ஸ்கின்னு டேன் ஆகுது. எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸு பொலிவாக இருக்கணும், அப்படி இருந்தாலே போதுங்க, நான் ஒன்றும் கலராலாம் இருக்க வேண்டாம் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அது நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஒரு க்ரீமையே சூப்பர் எஃபெக்டிவ் க்ரீமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹேர் கேர் தாண்டி 2-3 ஸ்கின் கேர் விஷயங்களை இப்போ நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த விஷயம் என்னென்னா ஆலோவேரா ஜெல் தாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணுறது எப்படிங்கிற வீடியோஸ்லாம் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கியிருக்கீங்க, அந்த ஆலோவேரா ஜெல் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உங்கள் ஸ்கின்க்கு ஒரு டோன் மெருகேற்றி கொடுக்கும். ஆனால் நாம் இன்னைக்கு பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் காம்பினேஷன்ஸில் நம்ம பண்ணியிருக்கிற இந்த க்ரீம் வந்து இன்னும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 1 வீக் நம்ம இதை அப்ளை பண்ணும்போதே நம்ம ஃபேஸில் அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மேக்கப்லாம் நிறைய போடுறவங்க கிளென்சர், டோனர்னு நிறைய க்ரீம்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு 20-25 இயர்ஸாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இருக்கேன். ஆல்மோஸ்ட் டெய்லி நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். பட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு கோகனட் ஆயில் தான். ஸ்கின்னை ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நான் ஹோம் மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற க்ரீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா சியா சீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு க்ரீம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரைஸ் க்ரீம் பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப 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 எஃபெக்டிவானது. ஆனால் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் இந்த க்ரீமை வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த க்ரீம் வந்து ரோஸ் பெட்டல் ஃபேஸ் க்ரீம், அதோட கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின்னை ரொம்ப பொலிவாக இருக்க வைக்கும், அந்த டேனை ரிமூவ் பண்ணும், டார்க் சர்க்கிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ், ஒயிட் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் இருக்கு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல். சாஃப்ரான் வந்து ஒரு க்ளோ அண்ட் காம்ப்ளெக்ஷன் இது கொடுக்கும். ஸோ இந்த காம்பினேஷனை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆலோவேரா ஜெல் எந்த கம்பெனி இது வாங்கியிருந்தாலும் ஒரு 3 to 4 ஸ்கூப்ஸ் எடுத்துக்கோங்க. 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரோஸ் பெட்டல் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கின்னு ஆயிலியாக இருந்ததுன்னா கிளிசரின் ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து கிளிசரின் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ரானை வந்து கொஞ்சம் பன்னீரும் ஃபேஸுக்கு ரொம்ப ஒரு பொலிவை கொடுக்கறது. ஸோ அதனால் நான் பன்னீர் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் பன்னீர் எடுத்து அதில் சாஃப்ரானை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அதை தாண்டி கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாசனைக்காக ரோஸ் எசென்ஷியல் ஆயில் எங்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தாங்க நம்மளுக்கு தேவை. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பன்னீர் கொஞ்சமாக போட்டு ஒரு நல்லா ட்ரையாக, ரொம்ப குழக்குழன்னு தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. குங்குமப்பூவை, சாஃப்ரானை எடுத்துக்கலாம். நீங்கள் இது நம்ம ஃபேஸ் க்ரீமுக்கு தானே, நல்ல யூஸ்ஃபுல்லானது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 to 20 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் பன்னீரில் அதையும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் இது இருக்கட்டும். நான் சொன்ன மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய பவுலில் 3 to 4 பிக் ஸ்கூப்ஸ் ஆஃப் ஆலோவேரா ஜெல் எடுத்து போடுங்க. ஆலோவேரா எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் பொதுவாக வெளியில் கடையிலேருந்து வாங்கினேன்னா காதி கிராஃப்டோட ஆலோவேராவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன். அங்கே வந்து ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் நல்ல ஃபைன் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்.
இந்த ஆலோவேரா ஜெல் எடுத்துட்டு இதில் நம்ம ரோஸ் பெட்டலில் கொஞ்சம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணுங்கள். இதோட இன்னும் முக்கியமானது என்னென்னா விட்டமின் இ ஆயிலாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நான் கேப்சூல்ஸாக இந்த வாட்டி போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 to 4 கேப்சூல்ஸ் ஆஃப் விட்டமின் இ ஆயில், அந்த ஆயிலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவில் இந்த ஆயில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரோஸ் பெட்டலோடதை எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிசரின் 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவைப்பட்டா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிளிசரின் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு க்ரீமாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த குங்குமப்பூ ஒரு 15-20 மினிட்ஸ், 15 கூட வேணாம், ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம், ஒரு எல்லோ கலர் லிக்விடாக கிடச்சிரும். இதையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரோஸ் எசென்ஷியல் ஆயில் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக செம்ம வாசனை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ரோஸ் பெட்டல்ஸ். எப்பயுமே நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். சீயக்கா பவுடர், தலைக்கு போடுற ஆயில், இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி க்ரீம்ஸ்லேயும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 15 days to 20 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். செம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நைட் டைம் கூட நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ணிட்டு படுத்தா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஒரு க்ளோ உங்களோட ஃபேஸில் நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம்ங்க இது. மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டே க்ரீம், நைட் க்ரீம் எப்படியா இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 days நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆலோவேராவோட நம்ம நிறைய காம்பினேஷனில் பண்ணலாம். ரோஸ் அண்ட் சாஃப்ரான் காம்போ ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. 5 நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் அதை நான் மாடிஃபை பண்ணி பெஸ்ட் ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தாங்க என்னோட மோட்டோ. நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா விஷயங்களையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் க்ரீம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.